சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்க்கறது சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இப்போ இந்த சீசனுக்கு நட திறந்தப்ப மழை பெய்யுது. அந்த மலையில் பக்தர்கள், ஐயப்ப பக்தர்கள் எப்படி போகிறாங்க, நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்ணுறாங்கங்கிறதான் பார்க்குறீங்க. நீங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த இடத்த தாண்டி போகாத ஐயப்பனை தரிசனம் பண்ணியிருக்க முடியாது. போகாதவங்க நாம் ஒரு நாளாச்சும் இந்த இடத்துல போய் நின்று நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்ண முடியுமா, இப்படி இருமுடி கட்டி போகணும் அப்படின்னு மனசில் எவ்வளவோ பேர்த்துக்கு ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கத்தை நம்ம ஐயப்பன் தணிப்பார், நம்மளை கூட்டிக்கிட்டு போவார். யார் ஒருவர் மனசார ஐயப்பனை தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஐயப்பன் கூட்டு போவார். நம்ம இருமுடி கட்டி போகும்போது அந்த 18 படி ஏறதுக்கு முன்னாடி தேங்காய் உடைக்கணும். நம்ம ஐயப்ப சாமியை 18 படி ஏறி தரிசனம் பண்ணுவோம். அந்த 18 படியில் ஏறதுக்கு நம்ம வாழ்நாளில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தடவை கூட புண்ணியம் கிடைக்காது. ஒவ்வொருத்தரெல்லாம் வருஷம் போவாங்க. 60 வருஷம் போனவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக போனவங்க இருக்காங்க. குருசாமியாக எவ்வளோ பக்தர்களை கூட்டிக்கிட்டு போனவங்களும் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எவ்வளோ கொடுப்பன புண்ணியம் பண்ணுவீங்க. நாம்ளும் ஒரு டைம்னாச்சும் இந்த 18 படியில் நம்ம ஐயப்பன் நம்மளை கூட்டிக்கிட்டு போயிடுவார் அப்படின்னு நம்ம மனசார நம்ம நினைக்கலாம். தெய்வத்தை வழிபடலாம். நீங்கள் பார்க்குறது இப்போ அத்தனை மக்கள் ஏற போகிற அந்த 18 படியில் ஐயப்பன் கோயிலில் 18 படி பூஜை நடக்குது. இந்த 18 படிக்கு நம்ம மணி கட்டினோம்னா பூஜைக்கு 10 வருஷம் கழிச்சு தான் நமக்கு அந்த பூஜைக்கே கிடைக்குது. இப்போல்லாம் 10 வருஷம் இல்லை, 20 வருஷம் கூட ஆயிருதாமா 18 படி பூஜைக்கு மணி கட்டினோம்னா. அதுபோல் பக்தர்கள் 18 படி பூஜை கட்டி போய் ஃபேமிலியாக குடும்பமாக வழிபாடும் பண்ணியிருக்காங்க. அவங்க எவ்வளோ கொடுப்பனை பண்ணுவீங்களா இருப்பாங்க. எல்லாமே இந்த பிரபஞ்சத்தோட சக்தி தான். இந்த ஒவ்வொருத்தரும் நம்ம பிறக்கும் போதே இந்த பிறவியில் நமக்கு என்ன பண்ணுவோம், எந்த சாமியை கும்பிடுவோம், எப்போ போவோம் வருவோம் தெய்வத்தின் சங்கல்பமாக இருக்கும். அது போல தான் நடக்குது. நம்ம வாழ்வில் என்ன நடந்தாலும் சரி தெய்வத்தை நம்ம வழிபடுறது மட்டும் நிறுத்தக்கூடாது. பக்தர்கள் பாருங்க, இருமுடி கட்டிட்டு தேங்காயை உடைச்சிட்டு 18 படி ஏறி நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு மன நிறைவாக வீட்டுக்கு வருவாங்க. நீங்களும் வீட்டில் இருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு நாம் மனசார இருமுடி கட்டி போய் அந்த 18 படியில் ஏறி போய் ஐயப்பனை தரிசனம் பண்ணோம் அப்படின்னு நாம் வீட்டிலேருந்தே மனதார நினச்சிக்கலாம். எப்படி பூசலாறு மனசார கோயில் கட்டினாரோ, மனதில் கட்டினதுக்கு சிவபெருமான் வந்து அந்த கோயிலில் குடியிருந்தாரோ, அதுபோல் நம்ம மனசு தான் காரணம். நம்ம மனசுலேயே நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போனதாக நினச்சி இப்போ நம்ம தரிசனம் பண்ணோம்னா அதை நம்ம ஐயப்பன் ஏற்றுக்குவார். ஒரு நாள் நம்மளை அதை நிஜப்படுத்தி காமிப்பார். நேரடியாக நம்மளோட உணர்வு பூர்வமாக நம்ம பாதத்தை ஐயப்பன் கோயிலில் வைக்கிறதுக்கு கொடுப்பனை கொடுப்பாரு. 18 படி பூஜைக்கு தந்திதிரி தீபாதனை காமிச்சு பூஜை செய்கிறாரு. ஐயப்பனோட அருளை படி பூஜையை பார்த்து எல்லா நலமும் வளமும் பெறுங்க. சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சிவார்ப்பணம்.